ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.4ல் 8வது கணக்கு பார்க்கலாம். a is equal to -1, மற்றும் b is equal to 0, 2 என்க. மேலும் f from a to b ஆனது f of x equal to ax கூட்டல் b என வரையறுக்கப்பட்ட மேல் சார்பு எனில் a மற்றும் b ஐ காண்க. இங்கே நம்ம ஏயோட மதிப்பும் பியோட மதிப்பும் கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த கொஸ்டின்ல மேல் சார்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்காக அம்புகுறி படம் வரைஞ்சிடலாம். நம்மளுக்கு கொஸ்டின்ல எஃப் ஃப்ரம் ஏ டு பி ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு, ஏன்னு இருக்கு. அப்போ ஏன்னு எழுதிக்கிட்டு ஏயோட மதிப்பு அப்படியே எழுதிடலாம். -1 அடுத்த 1 சரிங்களா. அப்புறம் ரெண்டாவது என்னது இருக்கு, பின்னு இருக்கு. அப்போ இப்போ பியோட மதிப்பு எழுதிக்கலாம். 0,2 ஓகே. நடுவில் எஃப். இப்போ பாருங்க, மேல் சார்புனா இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே அங்கே ஒரு தனித்தனியான முன்னுறு இருக்கணும். அதாவது 0க்கு -1 சரிங்களா, நடுவில் ஒரு அம்புகுறி. அதுக்கு பிறகு 2க்கு 1 நடுவில் ஒரு அம்புகுறி. அது மட்டும் இல்லாமல் இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அதாவது இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே அங்கே நிழல் உரு இருந்ததுன்னா அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. நம்மளுக்கு கொஸ்டின்ல மேல் சார்பு மட்டும்தான் கொடுத்துருக்கு, அது பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ இதை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் கூட்டல் பி. இப்போ என்னன்னா -1 அப்படின்னு பிரதியிட்டா எனக்கு 0ன்னு கிடைக்கும் சரிங்களா. அதுக்கு நான் எக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் -1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு எக்ஸுக்கு பதில் -1 கூட்டல் பி. நான் என்ன சொன்னேன், எக்ஸுக்கு பதில் -1 அப்படின்னு பிரதியிட்டா எனக்கு ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் -1க்கு பதில் நான் 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இனி ஒரு மைனஸ் பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அப்படியே எழுதிருங்க. 1ஐயும் ஏயையும் பெருக்குனா ஏ தான் கூட்டல் பி. இதை இப்போ சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்க போகிறேன். ஓகே, இனிமேல் எக்ஸுக்கு பதில் +1 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு எக்ஸுக்கு பதில் 1 கூட்டல் பி. அப்போ 1ன்னு பிரதியிட்டா எனக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் 1க்கு பதில் நான் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். 1ஐயும் ஏயையும் பெருக்குனா ஏ தான் கூட்டல் பி. இப்போ இதை சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ -a + a இதை கேன்சல் பண்ணலாம். அதுக்கு சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் கூட்டணும். ஃபர்ஸ்ட் அந்த 2 சமன்பாடையும் எடுத்து எழுதிக்கலாம். பாருங்க, அந்த 2 சமன்பாடையும் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ கூட்டிடலாமா, சமன்பாடு 1 கூட்டல் சமன்பாடு 2. ஓகே, 2ஐயும் 0வையும் கூட்டினா 2 தான் இஸ் ஈக்குவல் டு -a + a என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இனி b 2 வாட்டி இருக்கு, கூட்டினா 2b அப்படின்னு கிடைக்கும். b தான் கண்டுபிடிக்கணும், அதை அங்கே வச்சுக்கலாம். இங்கே 2 இருக்கு, இந்த 2 பெருக்கல்ல இருக்கு. சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைடட் பை 2, அங்கே b மட்டும் இருக்கும். O2 2 அப்போ b யோட மதிப்பு என்ன கிடைக்குது, 1ன்னு கிடைக்குது. இப்போ அந்த b யோட மதிப்பை சமன்பாடு 1ல் பிரதியிடலாம். அப்போ எழுதிக்கலாம், b இன் மதிப்பை சமன்பாடு 1ல் பிரதியிட. இப்படி எழுதிக்கிட்டு சமன்பாடு 1 அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அதை தான் நானும் எடுத்து எழுதியிருக்கேன். பிரதியிடலாம். 0 இஸ் ஈக்குவல் டு -a கூட்டல் பிக்கு பதில் 1 அப்படின்னு பிரதியிடலாம். இப்போ +1 இந்த பக்கம் வந்துன்னா -1 மாறிடும் சரிங்களா. அங்கே இனி -a மட்டும் இருக்கும். அப்போ இந்த 2 சைடில் இருக்கக்கூடிய மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஏயோட மதிப்பு என்னது, 1 எழுதிக்கலாம். a இஸ் ஈக்குவல் டு 1. பார்த்தீங்களா, ஏயோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். தனியாக எடுத்து எழுதிக்கலாம். விடை a இஸ் ஈக்குவல் டு 1, பியோட மதிப்புமே என்னது 1 தான். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.